மாற்றம் ஒன்றே மாறாதது என்றார் கிரேக்க அறிஞர். இதற்கு காரணம் என்னவென்றால், மாற்றத்தின் மூலமாகத்தான் ஏற்றத்தை காண முடியும். மாற்றத்தின் மூலமாகத்தான் மறுமலர்ச்சியை உருவாக்க முடியும். ஆனால் புதுச்சேரியில் என்ன நடக்கிறது? கடந்த பல ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் அதிலிருந்து பிரிந்து வந்த இயக்கம் ஆகியவைதான் புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கின்றன. தற்போது புதுச்சேரியை ஆளுகின்ற கட்சியும் காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்த கட்சிதான். இவர்கள் எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் என்பதை இவர்களது நடவடிக்கைகள் மூலம் நிரூபித்து வருகிறார்கள். காங்கிரஸ்காரர்களாக இருந்தாலும் காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் மக்கள் நலனில் எந்த அக்கறையும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பொது தேர்தலில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஓர் அணியாகவும், திரு ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஓர் அணியாகவும், காங்கிரஸ் திமுக ஓர் அணியாகவும் போட்டியிடுகின்றன. காங்கிரஸ் ஆட்சியை நீங்கள் பல ஆண்டுகள் பார்த்திருக்கிறீர்கள். மத்தியிலும் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. அப்போதெல்லாம் இந்த மாநிலத்திற்காக ஏதாவது நல்லது செய்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். காங்கிரஸ் கட்சிக்குள் உள்ள கோஷ்டி பிரச்சனையை தீர்க்கவே அவர்களுக்கு நேரம் சரியாக இருந்தது. காங்கிரஸ் திமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் நிர்வாக திறமையின்மை காரணமாக இங்கு விவசாயமே வீழ்ந்துவிட்டது. எந்தவித தொழில் வளர்ச்சியும் ஏற்படவில்லை. புதிதாக தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்படாததோடு இருக்கின்ற தொழிற்சாலைகளுக்கு மூடு விழா நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மத்தியிலே இருந்தபோது இந்த பிரதேசத்திற்கு நிதி சலுகையுடன் கூடிய மாநில அந்தஸ்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுத்ததா, அல்லது இந்த புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தினுடைய கடன் சுமையை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுத்ததா? எதுவுமே செய்யவில்லை. திமுகவை சேர்ந்த மத்திய முன்னாள் அமைச்சர் குடும்பத்தினருக்கு சொந்தமான JR பவர்ஜென் நிறுவனத்திற்கு நிலக்கரி வெட்டி எடுக்கும் உரிமையை மறைமுக முறையில் வழங்கி தங்கள் வளர்ச்சியை மேம்படுத்திக் கொண்டதுதான் மிச்சம். புதுச்சேரியின் வளர்ச்சி புஸ்வானமாகிவிட்டது. இங்கு மட்டுமல்ல, எங்கும் எதையும் செய்யவில்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி என்றாலே இமாலய ஊழல் கூட்டணி என்பதுதான் பொருள். நிலக்கரி ஊழல், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் என பல்வேறு ஊழல்களை செய்து மக்களால் தண்டிக்கப்பட்ட கூட்டணி காங்கிரஸ் திமுக கூட்டணி. விளையாட்டிலே கூட விளையாடியவர்கள் என்றால் அந்த கூட்டணி எப்படிப்பட்ட ஊழல் கூட்டணி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல லட்சம் கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். பல ஆண்டுகளாக மத்திய இணையமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணசாமி. இவரால் தொல்லைகள் தான் அதிகம் இருந்ததே ஒழிய நன்மைகள் ஏதும் இல்லை. உங்களுடைய வளர்ச்சியில், இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியில் துளியாவது அக்கறை இருந்திருந்தால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்ற போது புதுச்சேரி மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்தை பெற்று தந்திருக்க வேண்டாமா? ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இதிலிருந்தே காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மாநிலத்தின் மீது, உங்கள் மீது
அக்கறை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் கட்சி என்றாலே மக்கள் விரோத அரசு. அதனால்தான் காங்கிரஸ் அரசை இந்திய நாடே நிராகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிப்பது என்பது புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு புதுச்சேரி மாநில மக்களே முட்டுக்கட்டை போடுவது போல் ஆகிவிடும். எனவே காங்கிரஸ் திமுக ஊழல் கூட்டணியை இந்த தேர்தலில் நீங்கள் முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது புதுச்சேரி மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை விட மோசமானது. காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த கட்சி அப்படித்தான் இருக்கும். காங்கிரஸ் எதிரி என்றால் என்ஆர் காங்கிரஸ் துரோகி